எல்லாரும் வந்து ஏதோ ஒன்று பொய்ய அதை சொல்லி தான் ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருப்போம், லவ் பண்ணியிருப்போம். லவ் பண்ணும்போது இதை சொல்றது எல்லாமே பொய்யா தான் இருக்கும். உனக்காக நான் காத்திருப்பேன், எல்லாமே பொய் தான். உண்மை வந்து கல்யாணத்துக்கு பிறகுதான் ஸ்டார்ட் ஆகும். கல்யாணம் வரைக்கும் வந்து காதலிக்கும் போது ஆணும் பொய் சொல்லுவான், பொண்ணும் பொய் சொல்லுவான். நீ தான் உலகத்துல அடங்கின்னுவான், நீ இல்லைன்னா நான் வாழவே முடியாதுன்னா. அப்புறம் கல்யாணம் பண்ணவும் சத்தா, நீ செத்தாதான் நான் ஒரு நிம்மதியா இருக்க முடியும். என்ன அதை வந்து பேசும்போது உண்மை பேசுறானா பொய் பேசுறானா? அப்ப இந்த மேடையில் எவனையும் பேச முடியாது. இந்த படம் வெற்றி அடைந்து 100வது நாள் வெற்றி விழா எல்லாரும் சந்திக்கிறோம். ஏடா ஓடாத படத்துக்கு எங்க அப்படிதான் வந்து பேச வேண்டியிருக்கோம். இப்போ வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. முன்னாடி வந்து நான் திறமைசாலியா இருக்குன்னா என் திறமையை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்த வைக்கிறது வந்து பல வருஷங்கள் நான் போராடணும். ஏன்னா ஒரே ஒரு டோர் தான் இருந்தது. அப்ப நான் வந்து அந்த டோர்ல நின்று அவங்க வெளியே வராங்களா இல்ல டோர் திறக்குதா, நான் உள்ள போய் எப்ப சொல்றது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால ஒரு ஹீரோயின் வேணும், அழகா இருக்கா திறமையா இருக்கான்னு ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு இந்த பொண்ணு யாருன்னு தேட வேண்டிய நிலையை அந்த பொண்ணை ஏற்படுத்த முடியும். அது மாதிரி வந்து இன்னைக்கு யூடியூப் வந்த பிறகு வந்து பல திறமைசாலிகள் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு பண்ணும்போது, ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது, நாங்க முன்னாடி வந்து நாங்க படம் எடுத்துட்டு இருந்தோம், ஜனங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஜனங்க படம் எடுக்கிறாங்க, நாங்க பார்த்துட்டு இருக்கோம். காலையில எழுந்தா குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரீல் நான் பார்க்கிறேன். அப்போ இவ்வளவு சிந்தனை வந்து அங்க கிட்ட. அப்போ அந்த சிந்தனைய திறமைய உலகம் பார்க்கிற அளவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம எல்லாராலும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால திறமைசாலிகள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கண்டென்ட்டும் நல்ல திறமை இருந்தா நிச்சயமா இந்த உலகம் உங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் போடும்.